மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் நாவின் சுவை மலரட்டும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரான் வச்சு ஹைதராபாத் பிரியாணி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரான் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டிராப் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அரை குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சோன்னே நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருக்க ப்ரானையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே மசாலா கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை ஒரு லேயர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 80% வேக வச்சு எடுத்தால் போதும், மீதி 20% தம் போடுறதுலேயே வெந்துடும். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் தம் போடும் போது அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்ச கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் மீதி இருக்க பாஸ்மதி ரைஸ்லாம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அந்த புளி தண்ணியும் லைட்டாக தெளித்து விட்டுட்டு கொத்தமல்லி புதினா தூவி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மீதி இருக்க அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி சூடான தவா மேலே ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளறி விடாமல் ஒரு சைடாக மட்டும் எடுத்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல்லுமே கலராமல் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹைதராபாத் ப்ரான் பிரியாணி தயார். இதுக்கு சைடிஷாக ரைத்தாவும் ப்ரான் கிரேவியும் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.